எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மாம்பழ சீசன் வந்தாச்சு. நம்ம மாம்பழத்தை பழமாக மட்டும் சாப்பிடாம இந்த சீசனில் நிறைய மாம்பழம் ரெசிபிஸ் செஞ்சு என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு மாம்பழம் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் பண்ணலாம் வாங்க. இது மாம்பழ பர்ஃபி. இந்த ரெசிபிக்கு நான் நல்ல பழுத்த 2 அல்ஃபோன்சோ மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை 2ஆக நறுக்கி தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கின துண்டுகளை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு 3 நிமிஷம் தேங்காய் வறுபட்டதும் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு முழு கொழுப்புள்ள பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து நான் 100 கிராம் அளவுக்கு கோவாவை துருவி எடுத்திருக்கேன். இது சர்க்கரை சேர்க்காத கோவா. துருவின கோவாவை தேங்காய் பால் கலவையில் சேர்த்துக்கலாம். கோவா சேர்க்கறதால இந்த ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கோவாவையும் பாலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. கோவா நல்ல பாலில் கரையட்டும். நல்லா கரைஞ்சதும் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாம்பழம் பியூரேவை சேர்த்துக்கலாம். இது 1 கப் அளவுக்கு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, இதை சேர்த்த உடனே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடும். 2-3 நிமிஷம் ஆனதும் 3/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதால பர்ஃபி கொஞ்சம் ரிச்சாகவும் நல்ல டெக்ஸ்டர் ஷேப்பும் கொடுக்கும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. தண்ணி எல்லாம் வற்றி கொஞ்சம் கெட்டியாக ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். பத்து நிமிஷம் ஆனதும் நல்லா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடி கிண்டுங்க. பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும்போது ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ட்ரேக்கு மாற்றி செட் பண்ணலாம். ஒரு சின்ன ட்ரேல எல்லா பக்கமும் நெய் தடவி கிரீஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ பர்ஃபி மிக்ஸ்சரை ட்ரேக்கு மாற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ இந்த பர்ஃபி மேலே கொஞ்சம் நறுக்கின பாதாம், பிஸ்தா, முந்திரி தூவி லேசாக அழுத்தி விட்டீங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா செட் ஆகட்டும். 2 மணி நேரம் ஆனதும் ட்ரேலேருந்து மெதுவாக வெளியில் எடுத்துட்டு ஈவனாக பீசஸை கட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அழகாக கட் பண்ணலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் பியூரே வச்சு செஞ்சுருக்கிற இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அழகுக்காக இந்த பர்ஃபி மேலே சில்வர் ஃபாயில் வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சில்வர் ஃபாயில் இல்லாமே இந்த பர்ஃபியை சர்வ் பண்ணலாம். எல்லா விசேஷத்துக்கும் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். இந்த சீசனில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.